இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இஸ்ரேலுடன் ஏற்பட்ட புதிய மோதலுக்கு பின்னர் தேவைப்பட்டால் இன்னும் கடுமையான ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட தயாராக இருப்பதாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற தாக்குதல்கள் மற்றும் பதிலடி தாக்குதல்களை தற்காலிகமாக முடிவுக்கு வந்த நிலையில் வெளியாகியிருக்கிறது. லெபனானின் புறநகர் பகுதியான தாகியே மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை இரவு ஈரான் தன்னுடைய வான்வழி தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொண்டது. இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல்களை தொடர்ந்தால் பதிலடி கொடுப்போம் என்று ஏற்கனவே எச்சரித்திருந்த ஈரான் அந்த எச்சரிக்கையை செயல்படுத்தியதாக கருதப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் அரசு வெளியிட்ட தகவலின்படி லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பின் கட்டளை மையம் குறிவைக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. அதேவேளை இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிந்திருந்ததுடன் அதற்கு ஆதரவும் வழங்கியதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அந்த தாக்குதலில் குறைந்தது 2 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஈரான் நாட்டின் மேற்கு பகுதியில் இருக்கின்ற ஹெர்மான்சா உள்ளிட்ட பல நகரங்களில் இருந்து ஏவுகணைகளை ஏவியது. பிப்ரவரி 28 முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடங்கிய போரின் போது சுமார் 40 நாட்கள் கடுமையான குண்டுவீச்சுகளை எதிர்கொண்ட போதிலும் தன்னுடைய இராணுவ திறன் இன்னும் பாதிக்கப்படவில்லை என்பதை உலகிற்கு காட்டும் முயற்சியாக இது பார்க்கப்பட்டிருக்கின்றது. வெற்றி என்று பொருள்படும் நஸ்ட் என்ற பெயரில் இந்த நடவடிக்கையை ஈரான் தொடங்கியிருக்கிறது. பெய்ரூட்டின் தாகியே பகுதி மீதான தாக்குதலுக்கு உடனடி பதில் அளிக்கும் திறன் தங்களிடம் இருப்பதை வெளிப்படுத்தவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஆய்வாளர்கள் கருதியிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் ஈரான் தாக்குதல்களை முதலில் ஏற்றுக்கொண்டு பின்னர் தன்னிச்சையான நேரத்திலும் இடத்திலும் பதிலடி கொடுக்கும் கொள்கையை பின்பற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த முறை தாக்குதல் நடந்த உடனேயே பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பது அந்த பழைய அணுகுமுறையிலிருந்து மாறுபட்டதாக பார்க்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் ஆயுத படைகளின் ஒருங்கிணைந்த கட்டளை மையத்தின் பேச்சாளர் இப்ராஹிம் சொல்பஹாரி நாங்கள் கூறியபடியே செயல்பட்டுள்ளோம் என்று வீடியோ அறிக்கையில் தெரிவித்தும் இருக்கின்றார். தொடர்ச்சியாக ஈரானும் அதனுடன் இணைந்திருக்கின்ற பிராந்திய எதிர்ப்பு சக்திகளும் எந்த சூழலிலும் எதிரிகளுக்கு அடிபணியாது என்றும் அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார். பின்னர் தற்போதைய தாக்குதல்கள் முடிவடைந்ததாக அறிவித்த கட்டளை மையம் லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகள் தொடர்ந்தால் அதைவிட கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று சொல்லியும் எச்சரித்திருந்தது. இதற்கிடையில் இஸ்ரேல் போர் விமானங்கள் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் பிற நகரங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முதல் இலக்குகளில் ஒன்றாக மக்ஷஹர் நகரில் அமைந்திருக்கின்ற ஹாஷ்ரூன் பெட்ரோவேதியில் ஆலையில் இருந்து இந்த ஆலை கார் இருக்கைகள், மெத்தைகள், சோபாக்கள் மற்றும் பல்வேறு தொழில்துறை பொருட்கள் தயாரிக்க பயன்படும் முக்கிய வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மஷஹர் நகரம் ஈரானின் எண்ணெய் அல்லாத பொருளாதாரத்தின் முக்கிய ஆதாரமாக கருதப்படும் பல பெரிய பெட்ரோவேதியியல் நிறுவனங்களின் மையமாகும். போரின் போது இந்த தொழிற்சாலைகள் கடுமையாக தாக்கப்பட்டன. இதன் மூலம் ஈரானில் ஏற்கனவே பலவீனமடைந்த பொருளாதாரத்தை மேலும் பாதிக்க முயற்சிப்பதாக கருதப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் ராணுவம் இந்த தாக்குதல்கள் ஈரானின் ஏவுகணை திட்டங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை தயாரிக்கப்படும் உட்கட்டமைப்புகளை குறிவைத்தவை என்று சொல்லியும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் முக்கிய பாதுகாப்பு அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதற்கு பதிலடியாக ஈரானின் புரட்சிகர காவல் படை ஹைபாவில் இருக்கின்ற பஜான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியது. தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் குறித்து தெளிவான தகவல்கள் வெளியாகவில்லை. ஈரானுடன் தொடர்புடைய செய்தி நிறுவனம் ஒன்றின் தகவலின்படி எதிர்காலத்தில் ஈரானின் ஆற்றல் உட்கட்டமைப்புகள் மீண்டும் தாக்கப்பட்டால் பிராந்தியத்தின் பிற நாடுகள் ஆற்றல் வசதிகளும் இலக்காக மாறக்கூடும் என்று சொல்லியும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தெற்கு ஈரானின் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் இருந்து
நேரடி காட்சிகளை அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பியிருந்தது. அங்கு பணியில் இருந்த கடற்படை தளபதி ஒருவர் எதிர்மறையான நோக்கத்துடன் வரும் எந்த ராணுவ கப்பலுக்கும் இந்த பகுதியில் அனுமதி இல்லை, அவை தயக்கமின்றி குறிவைக்கப்படும் என்று சொல்லியும் தெரிவித்தார். இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலும் ஈரானும் உடனடி போர் நிறுத்தத்தை நோக்கி நகர்கின்றன என்று சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருந்தார். அதே சமயம் ஈரானின் துறைமுகங்களுக்கு எதிரான தடைகள் தொடரும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். பெட்ரோல் நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் இருந்தது. ஆனால் போரின் ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட அவசர வெளியேற்ற நிலை இப்போது காணப்படவில்லை. ஈரான் அதிகாரிகள் இந்த தாக்குதல்களை வெறும் இராணுவ நடவடிக்கையாக அல்லாமல் ஒரு புதிய பாதுகாப்பு கொள்கையின் தொடக்கமாக காட்ட முயற்கின்றார்கள். செல்வாக்குமிக்க ஆலோசனை மன்றத்தின் தலைவர் சாதிக் அமோலி லாரிஜானி இது ஒரு புதிய தந்திரோபாய கொள்கையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்று கூறினார். அச்சுறுத்தல்களை காத்திருந்து எதிர்கொள்வதற்கு பதிலாக முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து பிராந்திய சக்தியை பாதுகாக்கும் புதிய கட்டத்துக்குள் தெஹ்ரான் நுழைந்திருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் ராணுவ தளபதி அமீர் ஹதாமி சியோனிச ஆட்சியின் தாக்குதல்களுக்கு அமெரிக்காவை பொறுப்பு என்று குற்றம் சாட்டினார். மேலும் இறுதி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போராடுவோம் என்றும் உறுதியளித்தார். வெளியுறவு அமைச்சர் பேச்சாளர் இஸ்மாயில் பஹாயி அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பு இஸ்ரேலுடன் முழுமையாக ஒருங்கிணைந்து பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதை ஈரான் அறிந்திருக்கிறது என்றும் தெரிவித்தார். ஈரானின் தாக்குதல்கள் அனைத்தும் ஐக்கிய நாடுகள் சபை சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு உண்மையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டவை என்றும் அவர் கூறினார். பாராளுமன்ற தேசிய பாதுகாப்பு குழுவின் பேச்சாளர் இப்ராஹிம் ரெசாயி அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கான பாதை சில நேரங்களில் போரின் வழியாகவே செல்கின்றது என்று சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கிடையில் புரட்சிகர காவல் படையின் விண்வெளி பிரிவு தளபதி மஜித் மூசவி போரின் தொடக்கத்திற்கு பிறகு தன்னுடைய முதல் காணொலி செய்தியை வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதில் ஈரானின் ஆதரவாளர்கள் ஒவ்வொரு இரவும் தெருக்களில் தொடர்ந்து கூட வேண்டும் என்றும் போர்க்களம் மக்கள் இயக்கம் மற்றும் தூதரக நடவடிக்கைகள் ஒன்றிணைந்து எதிரிகளை தோற்கடிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏவுகணை தாக்குதல்கள் பற்றிய செய்தி வெளியானதும் பல ஆதரவாளர்கள் தெருக்களில் மகிழ்ச்சி வெளிப்படுத்தியதாக அரசு தொலைக்காட்சி காட்சிகள் காட்டின. ஆனால் இதேவேளை பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி இணைய சேவைகள் மீண்டும் நிறுத்தப்படுமோ என்ற அச்சமும் மக்களிடையே நிலவியது. இருப்பினும் இந்த மோதலின் போது திடீர் இணைய துண்டிப்பு எதுவும் பதிவாகவில்லை. 3 மாதங்களுக்கு நெருக்கமான முழுமையான இணைய தடைக்கு பிறகு மே மாத இறுதியில் இணைய சேவைகள் ஓரளவு மீண்டும் வழங்கப்பட்டிருந்தன. எனினும் கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக இணைய அணுகல் இன்னும் சிரமமாகவே இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தெஹ்ரானில் இருக்கின்ற ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தில் தரவு பகுப்பாய்வாளராக பணிபுரியும் இளைஞர் ஒருவர் தன்னுடைய நண்பர்களும் பணியாளர்களும் வழக்கம் போல வேலைக்கு சென்றதாக கூறியிருந்தார். துரதிர்ஷ்டவசமாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அசாதாரணமான விடயங்களுக்கு கூட மனிதர்கள் மிகவும் விரைவாக பழகி விடுவார்கள் என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னுமெல்லாம் நடக்க போன்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.